ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் கத்திரிக்காய் சாதம் செய்கிறேங்க. அதுக்கு தேவையானது கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மிளகு, ஏலக்காய், ஜீரகம், பட்டை, தனியா, கொத்தமல்லி கொஞ்சம், அப்புறம் பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு வணக்கிக்கணுங்க. நெய்யில் வணக்கலாம், இல்லைன்னா சாதா எண்ணெயிலேயே நம்ம கல்லெண்ணெயில், சூரியகாந்தி எண்ணெய் இப்படி வணக்கலாம். வாங்க செய்யலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடாய் காஞ்சிடுச்சு. இந்த ஐட்டமெல்லாம் போட்டுக்கலாங்க. நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுத்துக்கணுங்க. நல்லா வறுத்துட்டேங்க. இதை ஆற விட்டு நம்ம மிக்சியில் அடிச்சுக்கலாம். கத்திரிக்காயை எண்ணெயில் வதக்கிக்கணுங்க. நம்ம நெய்யிலே வதக்கலாம், இல்லைன்னா எண்ணெயிலே வதக்கலாம். ரெண்டும் நல்லா வதங்கணும். அதுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும் தண்ணியில். அப்புறம் கத்திரிக்காய் அரிஞ்சு ஓட்டோம்னா அப்படியே இருக்கும். இந்த மாதிரி வெள்ளையாக கருக்காமல் இருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டேங்க. நம்ம கத்திரிக்காய் சாதத்துக்கு சாப்பாடு வச்சு எடுத்து வச்சிட்டேன். அது இப்போ மசாலா பொடியெல்லாம் அரைச்சோமில்லைங்க, அதையெல்லாம் வணக்கிக்கலாம். மசாலா பொடி, கத்திரிக்காய் வறுத்து வச்சுருக்கேன் வணக்கி. எண்ணெய் ஊற்றிருக்குறேங்க. நெய் ஊற்றிக்கலாம். நெய் நானே உருக்குனேங்க. கடுகு போடணும். கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. பல்லாரி வெங்காயம் 2, பச்சை மிளகா 1, கருவேப்பிலை அதை போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க வெங்காயம். நம்ம தக்காளி போட்டுக்கலாம். ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. தக்காளி போட்டேன். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கணும். நம்ம வேர்க்கடலை இருந்தால் வேர்க்கடலை போட்டுக்கலாங்க. வேர்க்கடலை இல்லை, முடிஞ்சிச்சு. நம்ம அதனால் தப்பு இல்லைங்க. முந்திரி போட்டுக்கலாம் அதுக்கு பதிலாக. இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த முந்திரியும் இந்த கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். முந்திரி இது நல்லா வதங்கணும். இந்த ஓரத்தில் நமக்கு வதக்கிக்கலாம். அரைச்சி வச்ச மசால் பொடி போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச மசால் பொடி போட்டேங்க. உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் இந்த கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் இது போட்டு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கட்டுங்க. புளி கரைச்சி வச்சுருக்கிறேங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அந்த புளி தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வதங்கட்டுங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க.
இதை எடுத்து நம்ம சாதத்தில் வந்து போட்டு கலக்கலாம். கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. சாதத்தில் போட்டு கிளறிக்கலாங்க. கத்திரிக்காய் சாதம் கிளறிக்கலாங்க. சாப்பாடு குழைய விடக்கூடாதுங்க. குழையாமல் செய்யணும், அதான் நல்லாயிருக்கும். சாப்பாடு நல்லா கிளறிட்டேங்க. அதுக்கு சைடிஷ் வந்து நம்ம தயிர் கிச்சடி வச்சுக்கலாம், சிப்ஸு தொட்டு சாப்பிட்லாம். அதுக்கு வந்து நம்ம வந்து கொத்தமல்லி தழை மேலே தூவிக்கலாங்க. இது முந்திரி வச்சுக்கலாம், மேலே கொத்தமல்லி தழை லைட்டாக தூவிக்கலாம். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க. கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் சாதம் ரெடிங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், எப்படி இருக்குது என்னன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்குதுங்க கத்திரிக்காய் சாதம். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அருமையாக இருக்குதுங்க.